ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான குக்கீஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் செய்ய போகிற குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா பீனட் பட்டர் குக்கீஸ் தான். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு 40 கிராம் அளவுக்கு பட்டர் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போது ரீசெண்ட் டேஸில் வந்து வெளியில் வாங்குகிற பட்டர் தான் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 40 கிராம் பட்டர்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 கிராம் 65 கிராம் பக்கமாக சுகர் பவுடர்ஸ் எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட்டோடு நான் அப்படியே சொல்லிடுறேன், பட் அதில் வந்து கால்குலேஷன் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கும். நான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கிட்டேன். 65 கிராம் பக்கமாகவே எடுத்துக்கோங்க. சுகர் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னா குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். பட்டருமே வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டட் எடுத்துடாதீங்க, அன்சால்ட்டட் தான் எடுக்கணும். ஸோ அன்சால்ட்டட் எடுத்துக்கோங்க. சால்ட்டட் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் பிஸ்கட் வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட்டரையும் சுகர் பவுடர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது வந்து வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதனால் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீம் மாதிரி வரணும், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் பீனட் பட்டர் ஜாம் தான் எடுத்திருக்கேன், க்ரீமி இது தான் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் பாட்டில், நான் அது வந்து அப்படியே எடுத்துட்டேன். அந்த 100 கிராம் ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 குக்கீஸ் வந்து ரெடி பண்ணுற அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் எடுத்துக்கோங்க. இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக தான் வெனிலா எசன்ஸ், ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து எப்பவும் போல் மைதா மாவு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் பீட் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணுறப்ப. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 200 கிராம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மைதா எடுத்திருக்கேன். 250 கிராம் பக்கமாக எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் மட்டும் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறப்ப. இல்லை இதுவே போதும் அப்படின்னா இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி பிஸ்கட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அந்த உருண்டை பிடிச்சி தட்டுறப்ப நமக்கு வந்து கொஞ்சம் பட்டர் வந்து பத்தாத மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு பட்டர் தேவைப்படுச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் கொஞ்சம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா பிஸ்கட் வந்து நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணோம் அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னா பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா அமுத்தி பிசைஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். பால்ஸாட்ட லைட்டாக சின்னதாக உருட்டிட்டு அது வந்து லைட்டாக ஒரே ஒரு அமுத்தை மட்டும் அமுத்தி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்து பீனட் வந்து இது பண்ணியிருக்கேன், டிப் பண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். அதுவுமே நான் எப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ரெசிபிஸ் கொடுத்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க. கடையில் வாங்க வேண்டியதில்லை, நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டா போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இருக்கிற எல்லா மாவுக்குமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நான் இடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் ஃபுல்லாக அப்படியே ஆஃப் பீஸ் இல்லை ஃபுல் பீஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அரைங்குறைவாக வந்து பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கேன். ரொம்ப மாவாட்டையும் இடிக்காமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் அங்கங்கே உடஞ்சிருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் பிஸ்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இதாகிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இருக்கிற எல்லா இதுக்குமே நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சிடலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணால் போதும். கரெக்டாக 15 மினிட்ஸ் பேக் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும்.
இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஓடிஜி வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் வந்து ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு பட்டர் ஷீட் மேலே தான் வந்து இதெல்லாமே வச்சுருக்கேன். இது அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜியில் வச்சு குக் பண்ண வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நான் குக் ஆனதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ எடுத்தேன். ஏன்னா 5 மினிட்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து 2 ட்ரேவாக வச்சுருக்கேன். கொஞ்சம் பத்தலை அப்படிங்கன்னா சின்ன ட்ரேலையுமே கீழே வச்சுருக்கேன். சூப்பராக குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. நம்ம இப்படியும் இது பண்ணோம் அப்படின்னா அப்படியே உடஞ்சி வருது பாருங்கள். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸுமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா. இதை நம்ம வந்து 10 to 15 டேஸ்க்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுமே குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் டைட்டான கண்டெய்னர் எதில் வேணால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.